الحمد لله رب العالمين وهو ولي الصالحين فلا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين. فيا عباد الله، أولا أوصيكم ونفسي بتقوى الله، فإن التقوى زاد للآخرة. فالله تبارك وتعالى يقول في محكمه التنزيل وفرقانه المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹு ஆகிய அவனுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டுதல், எக்காலத்துக்கும் எச்சந்தர்ப்பத்துக்கும் எடுத்து நடக்க முடியுமான வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்படுகின்றனவோ, செருகப்படுகின்றனவோ, செதுக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் பித்அத்துக்கள், வழிகேடுகள், நூதனங்கள். அந்த வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளையில் நரகப்படுகொலியின் பக்கம் ஒரு மனிதனை இட்டுச் செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உபதேசத்திலேயும் ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த ஞாபகமூட்டலை நானும் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் வாழுகின்ற நேரத்தில் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனது ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு முயற்சி செய்வோமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, உலகிலே வாழுகின்ற மனிதர்கள் பொதுவாக ஒரு புதிருக்காக வேண்டி பதிலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அறிவியல் ரீதியாக அந்த புதிலுக்கான பதிலை தேடி பார்க்கிறார்கள். அவனின் முயற்சிகளோ அவ்வாறே தோற்றுவிடுகின்றன. இன்னும் மிஞ்சி போனால் உளவியல் என்ற ஒன்று புதிதாக வந்திருக்கின்றதாம். அந்த அடிப்படையிலே உளவியலிலே உள்நுழைந்து பார்க்கின்றான். உளவியலிலே உள்நுழைந்து பார்த்த அவன் பூர்ணமாக அந்த புதிருக்கான பதிலை எடுத்துக்கொள்ளாதன் காரணமாக தட்டுத்தடுமாறி விடுகின்றான். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கு ஒரு அற்புதமாக வழங்கப்பட்ட அல் குர்ஆனின் பக்கம் விரைகின்றான். அதிலே அதற்கான அந்த புதிருக்கான பதிலை பெற்றுக்கொள்கின்றான். அப்படி என்னதான் அறிவியலையும் உளவியலையும் மிதமிஞ்சிய ஒரு புதிர் என்று நாங்கள் பார்த்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உலகிலே மனமான வாழ்வை நோக்கிய பயணத்தை எவ்வாறு துவங்குவது என்ற கேள்விக்கான என்ற புதிருக்கான பதிலாகத்தான் காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த மனமான வாழ்வை வாழுவதற்காக வேண்டி சிலர் கூறுவார்கள், எப்படி தெரியுமா? உலகிலே மனமான வாழ்வு என்பது ஒரு மனிதனிடத்திலே அதிகம் பணம் இருந்தால், அல்லது மாடா மாளிகையிலே அவன் வசித்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தால், அல்லது ஒரு மனிதனிடத்திலே சொகுசான வாகனம் ஒன்று இருந்தால், அவனோ மனமான வாழ்க்கையை, ஒரு இதமான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவான் என்பதாக சிலர் கூறுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய வாக்கு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய அல் குர்ஆன் எப்படி தெரியுமா பேசுகின்றது? மன் அமில சாலிஹன் மின் ذكرின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின், யாரெல்லாம் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ,
அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செய்து வாழ்கின்றார்களோ எப்படிப்பட்ட நிலைமையில் தெரியுமா? அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் என்ற அந்த ஆயுதத்தோடு அவன் நல்ல அமலை செய்து வாழ்ந்தால் அவனுக்கு நிச்சயமாக எப்படி தெரியுமா அல்லாஹு தஆலா கூறுகின்றான் சகோதரர்களே, ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. எப்படிப்பட்ட வாழ்க்கையை தெரியுமா? நிச்சயமாக அவனுக்கு ஒரு மனமான ஒரு வாழ்க்கையை, அழகான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அளிப்போம் என்பதாக படைத்த ரப்பு இறைவனுடைய வாக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்திலே 2 விடயத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நல்ல அமல்களை செய்வது நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானவர்கள், அது காபிராக இருக்கலாம், யகூதியாக இருக்கலாம், நஸ்ரானியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் நல்லமலை செய்யக்கூடியவனாக இருப்பான். ஏன்? அவனுடைய கூட்டத்திற்கு அவன் தர்மம் பண்ணுவான், அவனுடைய பணங்களை அவன் செலவழிப்பான், அவனிலே இருக்க எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உதவி எல்லாம் செய்வான். இது நல்லமலாக இருக்கின்றது. என்றாலும் அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்லுகின்றான்? நானும் நீங்களும் கேட்காமல் கிடைத்த அந்த ஒரு பரிசு யாரிடத்தில் இருக்கின்றதோ அவருக்கு மாத்திரம்தான் நாளை மறுமையிலேயும் இன்றைய உலகத்திலேயும் இதமான ஒரு வாழ்க்கையை, மனமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதாக அல்லாஹு தஆலா வாக்குறுகிறான் சகோதரர்களே. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் மனமான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நாங்கள் அல்லாஹுவை எந்நேரமும் ஞாபகிக்க வேண்டும். அல்லாஹுவை ஒரு கணமாவது அல்லாஹுடைய ஞாபகம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய ஞாபகத்தோடு நாங்கள் இருக்கின்றோமா, நிச்சயமாக நாங்களோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழுவோம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி தெரியுமா பேசுகின்றான்? அல்லதீன ஆமனு வததுமஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டார்களே, அப்படிப்பட்டவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்வை ஞாபகிப்பதன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அவர்களுடைய உள்ளங்களோ எப்படி அமைதி பெறுகின்றன? அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்லுகின்றான்? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்ட என்னையும் உங்களையும் பார்த்து அல் குர்ஆன் பேசுகின்ற சகோதரர்களே, நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மனமான இதமான வாழ்க்கையை தேடி நாங்கள் சைக்காலஜிகளிடத்திலே சொல்ல தேவையில்லை. மாறாக அல் குர்ஆனின் பக்கம் நம்முடைய கண்ணோட்டத்தை நாங்கள் திருப்பினால், அல் குர்ஆனின் பக்கம் நம்முடைய கவனத்தை நாங்கள் திருப்பினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு தர போதுமானவனாக இருக்கின்றான். என்ன கூறுகின்றான் அல்லாஹு தஆலா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், முஃமின்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் காரணமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்பதாக அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான் சகோதரர்களே. அப்படி என்னதான் மன நிம்மதி இருக்கின்றது? இதோ அல் குர்ஆனை பாருங்கள். அல் குர்ஆன் தான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு திக்ராக காணப்படுகின்றது. அல் குர்ஆனை பற்றி, அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு என்ன வெகுமதி இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனமே பேசுகின்ற பொழுது எப்படி தெரியுமா பேசுகின்றது? வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. எப்படி தெரியுமா? குர்ஆனிலே நாங்கள் எதுவெல்லாம் நோய் நிவாரணியாக, எதுவெல்லாம் மருந்தாக இருக்குமோ அதையெல்லாம் நாங்கள் அல் குர்ஆனிலே வைத்திருக்கின்றோம், அல் குர்ஆனிலே இறக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னொரு இடத்திலே வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். எப்படி? உள்ளத்திலே இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நோய் நிவாரணி அல் குர்ஆனிலே இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய வசனம் பேசிக்கொண்டு இருக்கின்ற சகோதரர்களே, நம்மிடத்திலே உள்ள நோயின் காரணமாக, அதாவது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கின்றது. ஏன்? என்னுடைய அடுத்த வீட்டான் மாடி கட்டிடங்களை கட்டிக்கொண்டு அவ்வாறே உயர்ந்து கொண்டு செல்லுகின்றான். நானோ ஒரு மாடி கட்டிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு அவனை பார்த்து பொறாமை வருகின்றதா? எனக்கு பொறாமையின் காரணமாக மன நெருக்கடியாக இருக்கின்றதா? மனதிலே குழப்ப நிலை இருக்கின்றதா? இதோ
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன தெரியுமா சுட்டிக்காட்டுகின்றான்? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையிலே மனிதர்களுக்கான பங்கை, உலக வாழ்க்கையிலே அவர்களின் வாழ்வாதாரத்தை, மனிதர்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் தான் பங்கிட்டு வைத்திருக்கின்றோம் என்பதாக படைத்த ரப் இறைவன் நமக்கு சுட்டிக்காட்டி விட்டான். இதற்கு அப்பாலுமா நாங்கள் நமது செல்வங்களை தேடப் போகின்றோம்? நாங்கள் இதற்கு அப்பாலுமா தேடப் போகின்றோம்? சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எனக்கு இதைத்தான் நிர்ணயித்தான் என்றால், இதைத்தான் எனக்கு வைத்திருக்கின்றான் என்றால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதற்கு அப்பால் போக முடியுமா? சகோதரர்களே, நாங்கள் இதை சிந்தித்தால் நம்மிடத்திலே பொறாமை என்ற அந்த குணம் இல்லாமல் போகும். சகோதரர்களே, ஏன் எவ்வாறு இல்லாமல் போகின்றது? அல்லாஹ் எனக்கு நிர்ணயித்து வைத்த சொத்து இவ்வளவுதான், அவனுக்கு நிர்ணயித்து வைத்தது பல மாடி கட்டிடங்கள் என்று அல்லாஹ் வைத்ததை நான் திருப்தி கொண்டால் அந்த நேரத்திலே என்னுடைய உளநோய்க்கான, என்னுடைய உள்ளத்தை உசுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறாமைக்கான ஒரு மருந்தாக அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிலே எப்படிப்பட்ட வசனங்களை வைத்திருக்கின்றான் என்பதை நமக்கு புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, யாருக்கு தெரியுமா அல்லாஹு தஆலா மன நெருக்கடியை கொடுக்கின்றான்? மன நிம்மதியான வாழ்வில்லாத ஒரு வாழ்க்கையை யாருக்கு தெரியுமா கொடுக்கின்றான்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். எப்படி தெரியுமா? வமன் அறத அன் ذிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதை விட்டும் யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ, என்னை ஞாபகப்படுத்தாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, உலகம் 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 என்று பேராசை பிடித்தவர்களாக, உலகத்தை சுற்றி வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை மறந்த நிலையில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷதன் தங்கா, அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மஈஷதன் தங்கா, நெருக்கடியான ஒரு வாழ்வு இருக்கின்றதாக அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் காரணமாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கலக்கத்தன்மை, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஊசலாட்டங்கள், பயங்கள், உள்ளத்தை உருக்கி கொண்டிருக்கக்கூடிய உளநோய்கள் எல்லாம் கலண்டு விடுகின்றது என்ற அந்த செய்தியை நாங்கள் ஆரம்பத்தோடு பதிவு செய்வதோடு அடுத்த விடயமாக நாங்கள் நோக்குவோம். என்ன தெரியுமா? இரண்டாவது விடயம், நமது வாழ்க்கையை மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக, ஒரு மனமான ஒரு வாழ்க்கையின் பக்கம் நாங்கள் செல்ல வேண்டுமா? இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? அல் கனாஆ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன சகோதரர்களே? அதாவது அல் கனாஆ என்று சொல்லப்படக்கூடியது போதும் என்ற மனது. அதாவது நானும் நீங்கள் இன்றைய தினம் நானும் நீங்களும் இழந்திருக்கக்கூடிய ஒரு பெருமதியான சொத்தாக இருக்குமாக இருந்தால் இந்த சொத்து தான் காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு இந்த கனாஅத்தை, இந்த போதுமென்ற தன்மையை உலமாக்கள் வர்ணிக்கின்றார்கள் என்றால், இந்த போதுமென்ற தன்மை, போதுமென்ற மனம் யாரின் உள்ளத்திலே காணப்படுகின்றதோ அவன் தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களில் பணக்காரன் என்பதாக உலமாக்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, எப்படி மனிதனுடைய யதார்த்தத்தை எடுத்து பாருங்கள், மனிதனுடைய யதார்த்தத்தை எடுத்து பாருங்கள். அவனுக்கு இன்றைக்கு பல லட்சங்கள் இருந்தாலும் நாளைக்கும் அதைவிட மேலதிகமானதை தேட பார்ப்பான். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார்கள். எப்படி தெரியுமா? அவனுக்கு பணத்திலே 2 மலை அளவுதான் இருந்தாலும் நாளைய தினம் அவன் 3வது ஒரு மலையை தேடுவதற்காக வேண்டி செல்லுவான் என்ற அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் மனிதர்களின் யதார்த்தத்தை நமக்கு உணர்த்தி விட்டார்கள். சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய பேருக்கு சல்லி இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, என்றாலும் வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது. பேசுகின்றார்கள் நிம்மதி எங்கே எடுக்கலாம் என்று சைக்காலஜிகளிடத்திலே போய் வீணாக சல்லிகளை செலவழிக்கின்றார்கள். சிறிது காலம் அது பலனளிக்கின்றது, என்றாலும் அதற்கு அப்பால் சென்றால் சிறிது காலத்திற்கு பின்னால் அவனுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் செல்லுகின்றது. சகோதரர்களே, நிரந்தரமான மன நிம்மதி வேண்டுமா? மீளுங்கள் அல் குர்ஆனின் பக்கம், அல்லாஹு தஆலாவுடைய கலாமின் பக்கம் மீளுங்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதிலே தீர்வை வைத்திருக்கின்றான் என்ற அந்த செய்தியை நமக்கு பார்க்கலாம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சில பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள், அதே போன்ற சில மனைவிமார்கள் காணப்படுவார்கள். எப்படி தெரியுமா? தனது கணவன்மாரிடத்திலே, அதே போன்று தனது தகப்பனிடத்திலே கூறுவார்கள், வாப்பா நீங்க எப்ப எங்களை 4 தட்டு மாடியில் அமர வைப்பீங்க,
வாப்பா எப்ப நீங்க விலை உயர்ந்த கார்களை நீங்க வாங்குவீங்க, வாகனங்களை வாங்குவீங்க என்று கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா கூறினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், உந்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பாருங்கள். என்னுடைய அடுத்த வீட்டால் பெரிய விலை உயர்ந்த வாகனத்தை வைத்து ஓடுகின்றானா, அதனை மனைவி தனது கணவனிடத்திலே முறைப்பாடு செய்கின்றாள். எப்படி நீங்க எப்ப எங்களை இப்படிப்பட்ட ஒரு வாகனத்தில் கூட்டிக் கொண்டு சொல்லுவீங்கன்னு அப்படி முறைப்பற்றாவா, அவர் அலற்றாரு. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம் சகோதரர்களே. உந்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழால் வீடு ரெண்டுக்கு எடுத்து வீட்டில் வாழ்றாங்களாம், கூலிக்கு காசு கட்டி வீட்டில் வாழ்றாங்களா, நானும் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கான ஒரு வீட்டை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான் என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக வாழ்ந்து விடுகின்றேனா, நான் தான் மேலானவன் சகோதரர்களே. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு உணர்த்தினார்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், நீங்கள் யாரை தெரியுமா பார்க்க கூடாது, உமக்கு மேலால் இருக்கின்றார்களே, மாடி கட்டிடங்களை கட்டிக்கொண்டு உமது பக்கத்து வீட்டிலே இருக்கின்றார்களே, அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். மாறாக நீங்கள் பார்க்க வேண்டும் யாரை தெரியுமா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வீட்டை சரி தந்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா, அல்ஹம்துலில்லாஹ். நான் எனக்கு கீழால் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் திருத்திக் கொள்ள வேண்டும். என்னை இப்படி சரி அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் என்று நான் என்னுடைய மனதை பக்குவப்படுத்தினால் நிச்சயமாக என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பொறாமை என்ற அந்த நோயும் உல நெருக்கடியாக இருக்கக்கூடிய உல நோய்களும் இல்லாமல் செல்வதை நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உண்மையிலே உலகில் பணக்காரன் என்று சொல்லப்படக்கூடியவன் இந்த போதுமென்ற மனதை எடுத்துக்கொள்ளக்கூடியவனாகத்தான் காணப்படுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எப்படி தெரியுமா கூறினார்கள், கத் அஃப்லஹ, நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான், இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் வெற்றி பெற்று விட்டான். யார் தெரியுமா, வருஸிக கஃபாஃபன், போதுமான அளவுக்கு அவனுக்கு ரிஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு நாளைக்கு தின்னக்கூடிய அளவுக்கு, ஒரு நாளைக்கு அவனுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. அவனும் அதே போன்று வகன்னஅஹுல்லாஹு பிமா ஆதாஹு, அல்லாஹு தஆலா அவனுக்கு சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கின்றானே, அவனுக்கு பிள்ளை குட்டியாக இருக்கலாம், அழகான பண்பான மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவியாக இருக்கலாம், அல்லது சொத்து செல்வங்களாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே, இவர்கள் இதை பொருந்திக் கொண்டு இதனை மனது ரீதியாக எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கின்றான் என்று இப்படி நினைத்து இஸ்லாமாக இருந்த ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கின்றான் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய வாசகங்கள் இருந்து நமக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நமது நிலைமை என்ன சகோதரர்களே, நாங்கள் பஞ்சம் என்று வந்துவிட்டால் நமக்கு அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சோதனையை அளித்திருக்கின்றான். ஏன் என்னுடைய ஒரு பிள்ளையை மௌத்தாக வைத்திருப்பான், அல்லது எனக்கு பிசினஸிலே ஒரு லொஸ்ட் வந்திருக்கும், அந்த நேரத்திலே நானும் நீங்களும் என்ன செய்வோம் சகோதரர்களே, ஆங்காங்கே நாங்கள் பேசிக்கொண்டு திரிவோம், ஊர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு திரிவோம், எனக்கு பாருங்களேன் இப்படி ஒரு செய்தி நடந்து விட்டது என்பதாக நமது பஞ்சத்தை நாங்கள் பாடிக்கொண்டு திரிவோம். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை சகோதரர்களே. நாங்கள் போதுமென்ற மனதை வைத்து நாங்கள் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய கலா கதிரை ஏற்ற வண்ணம் நாங்கள் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு நிச்சயமாக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே மனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும் என்ற அந்த செய்தியை நமக்கு பார்க்கலாம் சகோதரர்களே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தெரியுமா குறிப்பிடுகின்றார்கள், இந்த போதுமென்ற அந்த மனதை யாரெல்லாம் எடுத்துக்கொள்கின்றாரோ அல்லாஹு தஆலா அவனுக்கு ரிஸ்க் அளித்திருக்கின்றான், அவனுடைய பங்குகளை எல்லாம் பங்கிட்டு கொடுத்திருக்கின்றான், உனக்கு இப்படிப்பட்ட வாகனம், உனக்கு இப்படிப்பட்ட வீடு என்று அல்லாஹு தஆலா பங்கிட்டு கொடுத்து விட்டு அதை யாரெல்லாம் போதுமென்ற மனதோடு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவர்களும் உலகத்திலே வாழக்கூடியவர்களில் மிக பெரும் பெரும் பணக்காரர்களும் என்றதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை குறிப்பிட்டு காட்டினார்கள் சகோதரர்களே. எனவே நாங்கள் மனமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர வேண்டுமா, நமது வாழ்க்கையிலே அல்லாஹுவை எந்த நேரத்திலேயும் ஞாபகப்படுத்திய வண்ணம் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கக்கூடிய ரிஸ்குகளை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் அந்த ரிஸ்குகளை காண அந்த ரிஸ்குகளை நாங்கள் போதுமென்ற மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.
الحمد لله رب العالمين وهو ولي الصالحين فلا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, மனமான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் எப்படிப்பட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களின் பால் தான் நாங்கள் நமது கவனத்தை திருப்ப வேண்டும் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதோடு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் என்ன தெரியுமா? மனமான வாழ்க்கையிலே மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டுமா? அல்லாஹுடைய கலா கதிரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு முசீபத்து வந்து விட்டதா, எனக்கு ஒரு சோதனை வந்ததன் காரணமாக என்னுடைய உள்ளம் நெருக்கடியாக இருக்கின்றதா, என்னுடைய உள்ளமோ சஞ்சலப்பட்டு கொண்டு பயந்து கொண்டிருக்கின்றதா, இந்த பயத்தையும் இந்த சஞ்சலத்தையும் இந்த நடுக்கத்தையும் இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்த இன்னொரு வழி என்ன தெரியுமா? அல்லாஹுடைய கலா கதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூறினார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய விஷயம் ஆச்சரியமானது, ஆச்சரியமான ஒரு விடயத்தை முஃமின் செய்து கொண்டிருக்கின்றான் என்று கூறிவிட்டு என்ன தெரியுமா கூறினார்கள்? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய எல்லா விடயமும் அவனுக்கு நல்லாகத்தான் அமைந்து விடுகின்றது. அவனுக்கு நடைபெறுகின்ற சோதனைகளாக இருக்கலாம், அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற சோதனைகளாக இருக்கலாம், சந்தோஷங்களாக இருக்கலாம், எல்லாவற்றும் அவனுக்கு நல்லவைகளாகத்தான் அமைந்து விடுகின்றன. இந்த விடயம் யாருக்கு மாத்திரம் தெரியுமா? உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹுவையும் ரசூலையும் ஈமான் கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான், காபிர்களுக்கு கிடையாது என்று கூறிவிட்டு என்ன தெரியுமா கூறினார்கள்? ஃபஇன் அஸாபத்ஹு ஸர்ரா, அவனுக்கு சந்தோஷமான ஒரு விடயம் ஏற்படுகின்றது, அவனுடைய பிள்ளை பரீட்சையிலே சித்தியடைந்து விட்டான், அவனுக்கு வியாபாரத்திலே பல லாபங்கள் கிடைத்து விட்டன, இப்படி என்று சந்தோஷமான விடயங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவன் எப்படிப்பட்ட முஃமினாக தெரியுமா மாறிவிடுகின்றான்? ஷக்கர, அல்லாஹுவை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக மாறிவிடுகின்றான், அல்லாஹுவுக்கு நன்றி உணர்வோடு நடக்கக்கூடிய ஒரு அடியானாக மாறிவிடுகின்றான். இதுதான் முஃமினுடைய நிலைமை. சந்தோஷமான நிலைமையிலே சகோதரர்களே, கவலை என்று வருகின்ற நேரத்திலே அல்லாஹ் அவனை சோதிக்கின்ற சந்தர்ப்பத்திலே எப்படி தெரியுமா இருப்பான்? ஃபைன் அஸாபத்ஹு தர்ரா, அவனுக்கு கெடுதி அல்லாஹ்விடம் இருந்து வருகின்றது, அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு ஒரு சோதனை வருகின்றது என்றால் எப்படி தெரியுமா அவன் இருப்பான்? ஸபர, அவன் பொறுமைசாலியாக இருப்பான். இதுதான் முஃமின். ஆச்சரியமான முஃமினுக்குள்ள பண்புகளாக காணப்படுகின்றன சகோதரர்களே. ஒரு முஃமினுக்கு உண்மையிலே பொறுமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த குணமும், அதே போன்று நன்றி உணர்வும், அல்லாஹுக்கு நன்றி உணர்வோடு நடக்கின்ற அந்த உணர்வும் உலகத்திலே அவனிடம் இருந்து விட்டால் உண்மையிலே அவன் மன நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வழியாக அமைகின்ற சகோதரர்களே. காபிரின் வாழ்வை பிரட்டி படியுங்கள். எப்படி தெரியுமா? காபிர் அவனுடைய வாழ்வை எப்படி கொண்டு போவான்? அவனுக்கு சந்தோஷம் என்று வருகின்ற நேரத்தில் அளவுக்கு மீறி சந்தோஷப்படுகின்றதை பார்க்கலாம். கவலையா, அவனுடைய பிள்ளை மரணித்து விட்டானா, அல்லது அவனுக்கு வேற ஏதாவது முசீபத்துகள் நடந்து விட்டனவா, அவன் போகக்கூடிய ஒரே இடம் எங்கே சகோதரர்களே? முஃமின்களை போன்ற அவர்கள் போகக்கூடிய ஒரே இடம், அவனுடைய கவலைகளை நீக்குமாம் என்று அவன் எண்ணக்கூடிய ஒரே இடம் எங்கே சகோதரர்களே? அவன் தற்கொலைக்கு செல்லுகின்றான் சகோதரர்களே. இதுதான் ஒரு காபிருக்கும் முஃமினுக்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கின்றது. அப்ப எனவே சகோதரர்களே, முஃமின்களுடைய உள்ளங்கள் சாந்தமான மன நிம்மதியான உள்ளங்களாக இருக்க வேண்டுமா? நாங்கள் இந்த இரண்டு குணத்தையும் நாங்கள் அணிவித்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷமா, நான் அல்லாஹுவை புகழ வேண்டும், இது எனக்கு அல்லாஹ் தந்தது. கவலையா, துக்கமா, துன்பமா, அல்லாஹ்விடத்திலே நெருங்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதனிடமிருந்து நாங்கள் மீளுவதற்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். இதுதான் முஃமினுடைய பண்பாகத்தான் காணப்படுகின்ற சகோதரர்களே. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தடவை நாங்கள் ஒரு செயலை திட்டமிட்டு செய்திருப்போம், அதாவது ஒரு கோலுக்கு செல்வதற்காக வேண்டி, என்னுடைய ஒரு கோலை அடைவதற்காக வேண்டி நான் பல திட்டங்களை தீட்டி இருப்பேன். ஆனாலும் ஒரு இடத்திலே சருகியதன் காரணமாக அந்த திட்டம் ஃபுல்லாக முறியடிக்கப்பட்டு விட்டால் அந்த நேரத்திலே நாங்கள் என்ன தெரியுமா கூறுவோம்? அது முறியடிக்கப்பட்டது, அந்த இடத்திலே தான் பிழை இருக்கின்றது. இப்படி
இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூறியிருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி, மன நிம்மதியை அளிப்பதற்காக வேண்டி என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து லகான கதா வகதா. எப்படி நான் இவ்வாறு இந்த விடயத்தை செய்திருந்தால் என்னுடைய கோலை அடைந்திருக்கலாம், அது நடந்திருக்கும் என்பதாக நீங்கள் கூற வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகின்றார்கள். சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவிடமிருந்து வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நமது மனதுகள் தொந்தரவுபடுமாறு நாங்கள் நடந்துவிடக் கூடாது. நமது மனதுகளை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடியது நான் வெறுக்கக்கூடிய விரயமாக இருந்தாலும் சரி. அதனால் தான் அல்லாஹு தஆலா தன்னை திருமறையிலே என்ன தெரியுமா கூறுகின்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் இந்த விடயம் நடப்பதை வெறுப்பீர்கள், ஆனால் உம்மை படைத்து பழிபாரித்துக் கொண்டு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பு உமக்கு நலவென்று நினைத்திருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் நீ கெடுதி என்று நினைக்கக்கூடிய அந்த விடயத்தை உனக்கு நடைபெற செய்திருக்கின்றான். அதே தொடரிலே அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா கூறுகின்றான், வாஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் நினைப்பீர்கள் இது எனக்கு நல்லம் என்று, எனக்கு விருப்பமான ஒன்றை எனக்கு விருப்பம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் படைத்த ரப்புக்கு தெரியும் நீ இந்த விடயம் உனக்கு விருப்பமாக இருந்தாலும் உனக்கு கெடுதியை கடைசியிலே கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதன் காரணமாக படைத்த ரப்பு இறைவன் அதை உனக்கு தராமல் இருப்பான் என்ற மனப்பக்குவத்தோடு நாங்கள் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் அரைவாசியை மன நிம்மதியோடு நாங்கள் கழிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. தொடராக அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சகோதரர்களே கூறுகின்றான், வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அடியார்களே, அல்லாஹு தஆலா உன்னை படைத்த ரப்பு இதை அறிகின்றான். இது உனக்கு கெடுதி, இது உனக்கு சந்தோஷமானது, இது உனக்கு நல்லாக இருக்கின்றது என்பதை படைத்த ரப்பு தான் தீர்மானிக்கின்றான். அவன் அறிகின்றான், அதனால் தான் உனக்கு இதை தருகின்றான். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். நீங்களோ அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள், எனவே நீங்கள் இந்த விடயத்திலே மௌனமாக இருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நமக்கு புலப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் உலகத்தின் யதார்த்தத்தை நாங்கள் புரிய வேண்டும். சகோதரர்களே, உலகத்தின் யதார்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும், மனது நிம்மதியாக இருக்கும், நாளைய தினம் சில வேளை ஏதாவது ஒன்றினூடாக என்னுடைய மனது கவலைக்குட்படுத்தப்படலாம். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. இப்படித்தான் மனிதனுடைய உலக வாழ்க்கையை படைத்த ரப்பு தீர்மானித்து வைத்திருக்கின்றான். நாங்கள் உஹது யுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளை அல்லாஹு தஆலா தொடராக அல் குர்ஆனிலே பேசிவிட்டு வந்து என்ன தெரியுமா கூறுகின்றான், வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். அந்த நாட்களை அப்படித்தான் நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே மாற்றி மாற்றி கொண்டு வருவோம். இன்றைக்கு சந்தோஷமா, நாளைக்கு கவலையாக இருக்கும். இன்றைய இந்த வினாடி எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றதா, அது உனக்கு கவலையாக அமையும். அப்படித்தான் உலகத்தின் யதார்த்தம் இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. எனவே நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் மன நிம்மதியான வாழ்க்கையாக நாங்கள் வாழ வேண்டுமா? அல்லாஹும் ரசூலும் எந்த விடயத்தை நமக்கு மன நிம்மதிக்கான வழிகாட்டுதல்களாக தந்திருக்கின்றார்களோ அந்த வழிகாட்டுதல்களை நாங்கள் கட்டாயமாக கடைபிடிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே மன நெருக்கடிகளிலிருந்து நமக்கு மீழ்ச்சி வரலாம், நமக்கு மீண்டு வரலாம் என்பது நமக்கு புலப்படக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. அல்லாஹு தஆலாவுடைய தூதரை பாருங்கள், அவர்களுடைய மகன் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய வார்த்தை எப்படி சகோதரர்களை அமைந்தது? அவர்கள் கலாக்கதிரை அந்த இடத்திலே உறுதிப்படுத்தினார்கள், மக்களுக்கு பாடம் புகட்டினார்கள். அந்த நபி அவருடைய மகன் அந்த நேரத்திலே வஃபாத்தாக காணப்படுகின்றார், ஒரு மரணமாக காணப்படுகின்ற நேரத்தில் என்ன சகோதரர்களே சொன்னார்கள்? என்னுடைய கண்கள் அழுகின்றன, என்னுடைய கல்போ, என்னுடைய இதயமோ கவலைப்படுகின்றது. என்றாலும் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, என்னுடைய ரப்பு பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் கூற மாட்டோம் என்பதாக அல்லாஹுடைய கலாக்கதிரை ஏற்ற வண்ணம் மனதை கட்டுப்படுத்தி மனதை திருப்திகரமானதாக வைத்து அல்லாஹுக்கு ஒன்றும் சொல்லாமல் ஒரு வார்த்தையையும் விடாமல் அந்த இடத்திலே கலாக்கதிரை ஏற்று மன நிம்மதியாக இருந்து
விட்டு சென்றார்களா இல்லையா சகோதரர்களே? எனவே நாங்கள் நமது வாழ்க்கையிலே மன நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் இப்படிப்பட்ட விடயங்களினூடாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதனூடாக, அதே போன்று அல்லாஹ் போதுமான மனம் என்றதை எடுப்பதனூடாக அல்லாஹுடைய கலாகதரை ஏற்ற வண்ணம் நமது வாழ்க்கையில் மன நிம்மதியை தேடினால் நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிம்மதியையும் விமோசனத்தையும் விடிவையும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.